ஸ்ரீ மகா பெரியவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது, நமக்கு உடல்நிலை சரியாக இருந்தது அப்படின்னாக்கா அதை விட நமக்கு வேறு எந்த சொத்து சுகமும் தேவையில்லைங்க. அதனால் நமக்கு வேண்டியது ஆரோக்கியம்தான். இன்றைய காலகட்டத்தில் சின்ன வயசு பிள்ளைங்களாகட்டும், பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும் எல்லாருமே மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ரொம்ப பேர் பார்த்திங்கனாக்கா இழந்து நடக்க கூட முடியாத நிலைமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் முடியாதவங்க இருக்கிறவங்களாகட்டும், இல்லை எந்த நிலைமையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க, அவங்க நல்லபடியாக குணமாகி ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் அவங்களுடைய வேலையை அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்திங்கன்னா, மாதம் மாதம் தேய்பிறையில் வரக்கூடிய பிரதோஷம், அந்த பிரதோஷ நாளில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம், அந்த ஆலயத்துக்கு யாருக்கு உடல்நிலை சரியில்லை அவங்களால போக முடிஞ்சது அப்படின்னாக்கா அவங்க போகலாங்க. அப்படி முடியாத கட்டத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போகலாம். கோவிலுக்கு போகும் பொழுது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய திரவிய பொடி அதை நீங்கள் வாங்கிக்கணுங்க. ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ வாங்கி நாள் வீட்டில் வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடித்ததுக்கப்புறம் யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ அவங்க கையில் கொடுத்து வாங்கி அப்புறமா கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு போங்க. போய் கோவிலில் மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட கொடுத்துடலாங்க. இல்லை மடப்பள்ளி, ஆஃபீஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொடுத்துடலாம். அப்படி நீங்கள் கொடுத்துட்டு மாதம் மாதம் வரும் பொழுது அந்த பொடியை அங்கே இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகத்துக்கு அவங்க உபயோகப்படுத்திக்குவாங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. இது செய்யும்பொழுது நீங்கள் ஒரு விளக்கு, அதாவது இழுப்பு எண்ணெயால் சிவபெருமானுக்கு ஒரு விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றி வச்சுட்டு மனசார வேண்டிக்கோங்க. நோய் தீரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் வாங்க. அது கூடவே சிவ மந்திரம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வரலாங்க. தினந்தோறும் ருத்ர காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாங்க எப்படியாப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களும் கூட எழுந்து நடமாட ஆரம்பிச்சிடுவாங்க. அதிசக்தி வாய்ந்த இந்த எளிமையான ஒரு பரிகாரமுங்க. செஞ்சு தான் பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.